எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து 5வது வாரத்தோட 3வது லெக்சர். ஃபஸ்ட்டு 2 லெக்சரில் வந்து நம்ம முதல் லெக்சரில் வந்து டெஃபினேஷன் அண்ட் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் படித்தோம். 2வது லெக்சரில் வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வெக்டார் பார்த்தோம். இப்போ 3வது லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வெக்டார் பார்க்க போகிறோம். ஒரு ரீகேப்பாக உங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோங்கிறத காமிக்கிறேன். ரேண்டம் வேரியபிள் டெஃபினிஷன் லெக்சர் 1ல், அதுக்கப்புறம் சிடிஎஃப், ஜாயிண்ட் சிடிஎஃப், அப்புறம் மார்ஜினல் சிடிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதோட லெக்சர் 1 முடிஞ்சது. லெக்சர் 2ல் வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கும் சிடிஎஃப்க்கும் என்ன கனெக்ஷன், அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை வச்சு எப்படி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிள் கண்டுபிடிக்கிறது, அதே ஜென்ரலைஸ் பண்ணால் எப்படி வரும் அதை பார்த்தோம். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டும் பார்த்தோம். இந்த எடுத்துக்காட்டில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது வழியாக எப்படி மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது, அதையும் நம்ம இதில் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதே மாதிரி ரேண்டம் வேரியபிள்ஸ் எல்லாம் கண்டினியூஸ் டைப்பாக இருந்ததுன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த லெக்சரில் பார்ப்போம். லெக்சர் 3 ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் போன மாதிரியே தான் இப்போவும் 2 ரேண்டம் வேரியபிளை வச்சுட்டே நம்ம அந்த ரேண்டம் வெக்டாரை டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்செப்சுவலாக புரிஞ்சதுக்கப்புறம் அதை n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளுக்கு எப்படிங்கிறத உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி கண்டினியூஸ் டைப் random variables with joint CDF capital F. அப்படின்னா f of x, yல ஒரு 2 வேரியபிள்ஸில் ஒரு ஜாயிண்ட் CDF இருக்குது. இந்த 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ரேண்டம் வெக்டார்னு சொல்லலாம். இதை ரேண்டம் வெக்டார்னு கூட சொல்லிக்கலாம். random vector with the joint CDF capital F. இப்போ இந்த joint probability density function define பண்ணலாம். எப்படின்னா அந்த joint probability density function small f suffixல வந்து x, y, 2 வேரியபிள் x, y. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு ஜாயிண்ட் சிடிஎஃப் தெரிஞ்சதுன்னா 2 ரேண்டம் வேரியபிளும் கண்டினியூஸ் டைப்பாக இருந்ததுன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஒய், அதாவது இது 2 வேரியபிள்ஸுங்கிறதுனால இந்த கேபிட்டல் எஃப்ங்கிற சிடிஎஃப் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இன் போத் வேரியபிள்ஸ். எக்ஸ்லையும் ஒய்லையுமே இந்த சிடிஎஃப் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அதனால் அதில் நீங்கள் 2 டைம்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ், ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதுக்கப்புறம் அதே வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் மாற்றி கூட எழுதிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே எக்ஸ் முதல்ல ஒய் ரெண்டாவது, இல்லைன்னா ஒய் முதல்ல எக்ஸ் ரெண்டாவது, எப்படி பண்ணாலும் அந்த 2 டைம்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணி வர்ற ரிசல்ட் தான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், ஒய். இதையே உங்களுக்கு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுன்னா அதிலிருந்து ஜாயிண்ட் சிடிஎஃப்பும் எழுதலாம். எப்படின்னா சிடிஎஃப் ஆஃப் 2 டைமென்ஷனல் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் -infinity till y -infinity till x. The joint probability density function of
dt ds. ஸோ ஒரு டபுள் இன்டகிரேஷன் அந்த டில் அந்த பாயிண்ட் வர ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா அந்த வர்ற ரிசல்ட்டு தான் ஜாயிண்ட் சிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒன் டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளுக்கும் பார்ப்போம். ஸோ இதில் ஒரு சேஞ்சும் கிடையாது. அது ஒன் வேரியபிள், அது ஒன் டைமென்ஷனல் இன்டகிரேஷன். இது வந்து ரெண்டு வேரியபிள், அதனால் இது பேர் வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். டபுள் இன்டகிரேட் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து ஜாயிண்ட் சிடிஎஃப். இப்போ இதிலிருந்து உங்களால் மார்ஜினலும் கண்டுபிடிக்க முடியும். மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன், மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னா, இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் மட்டும்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தெரியுதுன்னா அதை இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இதே மாதிரி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் வேணும்னா நான் ஸ்மால் எஃப் யூஸ் பண்ணேன்னா அது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், கேபிட்டல் எஃப் யூஸ் பண்ணேன்னா அது சிடிஎஃப். ஸோ அதனால் சஃபிக்ஸில் என்ன போடுறோன்னா அந்த ரேண்டம் வேரியபிளுக்குரிய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இது வந்து ஸ்மால் எஃப் ஒய்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இன்டகிரேஷன் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அது வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கிடச்சிடும். இதில் இந்த ப்ராப்பர்ட்டியை கூட பார்க்கலாம். இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சாட்டிஸ்ஃபைஸ், இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதிக்கணும்னா சிடிஎஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சிடிஎஃப்னா வேல்யூஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1, எல்லா ப்ராப்பர்ட்டியும் தெரியும், அந்த 4 ப்ராப்பர்ட்டி. அதனால் நீங்கள் வந்து இமீடியட்டாக இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னென்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த இன்டகிரண்ட் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 0 ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்கிங் டு ரியல். ரெண்டாவது இந்த சிடிஎஃப்ஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் போட்டதுனால சிடிஎஃப் வந்து அட் லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டியில் ஒன்றுங்கிறதுனால இதை மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி the joint probability density function will be 1. அப்போனா என்ன அர்த்தம்னா ஒரு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் 2 டைமென்ஷனல் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் வித் 2 வேரியபிள்ஸ் இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து ஏதாவது ஒரு கண்டினியூஸ் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் ஆர் ரேண்டம் வெக்டாரோட ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே 2 வேரியபிள், 2 ரேண்டம் வேரியபிள்ஸ், போத் ஆர் கண்டினியூஸ் டைப். இப்போ இதே கான்செப்டை நீங்கள் வந்து ஒரு n டைமென்ஷனலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1, x2. இது வந்து ஒரு நொட்டேஷன் தான். கேபிட்டல் எக்ஸுங்கிறது வந்து ஒவ்வொரு வாட்டியும் x1, x2, xன்னு ஒன்று எழுதுறது பதிலாக கேபிட்டல் எக்ஸ் இதெல்லாம் ஒரு நொட்டேஷன். இது வந்து ஒரு n டைமென்ஷனல் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வெக்டார். அப்படின்னா இதனுடைய சிடிஎஃப் வந்து வித் ஜாயிண்ட் சிடிஎஃப் ஆர் சிடிஎஃப்னு சொல்லலாம், கேபிட்டல் எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ். x1, x2, xnக்கு பதிலாக நான் xன்னு கூட எழுதலாம். இதுதான் ஜாயிண்ட் சிடிஎஃப். இப்போ இதனுடைய ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஸ்மால் எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ். இதை நம்ம இப்போ டிஃபைன் பண்ணிட்டோம். இப்படி இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி சினாரியோவில் ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஈவெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈவெண்ட் வந்து எப்படி எழுதணும்னா probability of the random variable x belonging to the Borel set, x belonging to Borel set, that is equal to
the integration ஒரு n integration over the Borel set of the joint probability density function of x1, x2, xn. இதுக்குள்ள இருக்க வேரியபிள் பார்த்தீங்கன்னா x1, x2 அப்படி xn1 வர இருக்கும். இன்டகிரேஷன் d of x1, d of x2 அப்படி d of xn. நான் இந்த சஃபிக்ஸில் x1, x2, xn எழுதுறதுக்கு பதிலாக கேபிட்டல் எக்ஸ்ன்னு சின்னதாக எழுதிக்கிட்டேன். மீதி எல்லாத்துலேயும் நான் அந்த எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணுறேன். x1, x2, xn இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு x1, ரெண்டாவது இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் x2 அப்படியே போகும். இந்த இன்டகிரேஷன் எல்லாம் ஓவர் த போரல் செட் பண்ணணும். இப்போ பண்ணேன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x belonging to any Borel set I can compute. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாயிண்ட் பிடிஎஃப்ல இருந்து நான் வந்து மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனும் அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். for I is equal to 1 to n marginal probability density function of ith random variable. இதே மாதிரி நம்ம டிஸ்கிரீட் டைப்பில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கண்டினியூஸ் டைப்லேயும் சொல்கிறேன். எனி ரேண்டம் வேரியபிள், ஏதாவது ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு உங்களுக்கு மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேணும்னா ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து -∞ to ∞ இன்டகிரேஷன் வந்து எவ்வளோ வேரியபிளுக்கு பண்ணணும்னா x1, x2, xn அது வேரியபிள். ஆனால் இன்டகிரேஷன் பண்ணுறது வந்து d ஆஃப் ith ரேண்டம் வேரியபிள் வேணும். அப்படின்னா அந்த ith ரேண்டம் வேரியபிளை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதணும். I - 1 dxi + 1 ... dxn. ஸோ நீங்கள் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்லேருந்து மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஒரு 2 டைமென்ஷனல் வேரியபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஒரு n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளுக்கு இந்த கான்செப்டை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் கண்டினியூஸ் டைப்பு. அதனால் நம்ம வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் அந்த ஹோல் n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் கண்டுபிடிக்கிறோம். இப்போ சப்போஸ் ஒரு ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட்டு, ஒரு ரேண்டம் வேரியபிள் கண்டினியூஸு அப்படி இருந்துச்சுன்னா அந்த கேஸை நம்ம பின்னாடி படிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டிஸ்க்ரீட்டாக இருந்தால் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி வரும், எல்லாமே கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி வரும்னு பார்த்தோம். பட் ஏதாவது ஒன்று டிஸ்க்ரீட்டு ஒன்று கண்டினியூஸுங்கிற கேஸை வந்து நம்ம தனியாக பின்னாடி படிக்கலாம். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிள் 1 இந்த லெக்சருக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு 2 டைமென்ஷனல் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கலாம். லெட் x, y be a 2 dimensional continuous type random vector. கொடுத்திருக்கிறது வந்து joint probability density function. joint probability density function கொடுத்துட்டாங்க. என்ன f of x, yங்கிறது வந்து k times x square by y cube y power 3. இந்த x ஓட ரேஞ்ச் வந்து 0 to 1, y ஓட ரேஞ்ச் வந்து 2லேருந்து இன்ஃபினிட்டி வரை, அதர்வைஸ் 0. இந்த x lies between 0 to 1, y between 2 to infinity. இந்த ரேஞ்சில் வந்து வேல்யூ வந்து k times x square by y cube, மீதி இடத்துல எல்லாம் 0. இந்த கேங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். இதை வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனே கொடுத்துட்டாங்க. இந்த எஃப்ஐ வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் இதை ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அசியூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டிய வேலை வந்து என்ன, வேல்யூ ஆஃப் கே, ஃபைண்ட் கே. அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் இது இதில் உங்களை கண்டுபிடிக்க சொல்லுது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1/2, y வந்து கிரேட்டர் தென் 6. இது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் என்ன, அதே மாதிரி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் y என்ன.
இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள், ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸுமே கண்டினியூஸ் டைப்பு. அதனால் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஆனால் அதில் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதை? ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கான்செப்ட் வச்சு கே கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்டை, அந்த ஈவெண்ட் வந்து எக்ஸ் லெஸ் தென் 1/2 ஒய் கிரேட்டர் தென் 6, அது வந்து ஒரு ஈவெண்ட், அந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்புறம் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் தனியாக கண்டுபிடிக்கணும். முதல் வேலை ஈஸி. ஏன்னா எந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அந்த வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to 1. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்து டபுள் இன்டகிரேஷன் வந்து ஓவர் -∞ to ∞ வந்து 1. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே ரேஞ்ச் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 0 to 1 தான், 0 to 1லையும் 2 to ∞ மட்டும்தான் கிரேட்டர் தென் 0 ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதனால் இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகி 0 to 1, 2 to ∞, k times x square by y cube dy dx. ஒய்யோட ரேஞ்ச் வந்து 2 to ∞, எக்ஸோட ரேஞ்ச் வந்து 0 to 1. இந்த வேல்யூ வந்து 1. நீங்கள் இன்டகிரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து k = 24. அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து 24 x square by y cube, x lies between 0 to 1, y is between 2 to ∞ இருந்துச்சுன்னா இது வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போ ரெண்டாவது கொஸ்டின், ரெண்டாவது சப்பார்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் x lies between -∞ to 1/2, y between 6 to ∞. ஸோ இந்த ப்ராபபிலிட்டியை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். y greater than 6 அப்படின்னா என்ன அர்த்தம்னா டபுள் இன்டகிரேஷன் 24x². ஏன்னா கேவோட வேல்யூ இப்போ உங்களுக்கு தெரியும். இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் வந்து ஒய்யோட ரேஞ்ச் வந்து 6 to ∞. இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து எக்ஸோட ரேஞ்ச் வந்து -∞ to 1/2. ஆனால் -∞ to 0 வந்து 0, அதனால் 0 to 1/2. இந்த இன்டகிரேஷனும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா 1.3889 into 10 to the power -2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூணாவது கொஸ்டின் என்னது? மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லேருந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னொரு வேரியபிள் எக்ஸுக்கு வேணும். அப்படின்னா இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய்யோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 2 to ∞, அதில் தான் பாசிட்டிவ். அதனால் 2 to ∞, 24x² divided by y cube dy. இதுவும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 3x². இந்த எக்ஸோட ரேஞ்ச் வந்து 0 to 1, அதர்வைஸ் 0. நீங்கள் இன்டகிரேட் பண்ண ஆன்சர் வந்து 3x². நான் எழுதுறது வந்து ஒரே லைனில் எழுதிடுறேன். 0 to 1ல் வந்து 3x², அதர்வைஸ் 0ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதே மாதிரி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யும் கண்டுபிடிச்சிடலாம். இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸோட ரேஞ்ச் என்ன? 0 to 1. ஸோ 0 to 1ல் 24x² by y cube இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதுக்கும் இன்டகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 8 divided by y cube. ஒய்யோட ரேஞ்ச் வந்து 2லேருந்து ∞, 0 அதர்வைஸ். ஸோ இதுதான் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்தோம்னா
கொடுத்தது வந்து ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதிலிருந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் விட்டு போயிருந்தால் அதை கண்டுபிடிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் கண்டுபிடிக்கலாம். அதில் இதை யூஸ் பண்ணி மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். அதுதான் அந்த எக்ஸாம்பிள்லேருந்து கற்றுக்கிட்டது. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2. இந்த எடுத்துக்காட்டில் இதுவும் ஒரு 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் தான், கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள் தான். பி ஏ 2 டைமென்ஷனல் continuous type random vector with the joint probability density function கொடுத்துட்டாங்க. என்ன f of x, y அந்த வேல்யூ வந்து e power minus x. ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு y ஓட ரேஞ்ச் வந்து 0 to x, x ஓட ரேஞ்ச் வந்து y to infinity. போன எக்ஸாம்பிளோட இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அங்கே வந்து ரேஞ்ச் ஆஃப் எக்ஸும் ரேஞ்ச் ஆஃப் ஒய்யும் தனித்தனியாக இருந்துச்சு, டிபெண்டன்சி எதுவும் கிடையாது. இதில் வந்து ஒய்யோட ரேஞ்ச் வந்து 0 to x, எக்ஸோட ரேஞ்ச் வந்து y to infinity. அந்த இதில் தான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து e power minus x. மீதி இடத்துலலாம் 0. இதை நீங்கள் வெரிஃபை கூட பண்ணலாம். இதை டபுள் இன்டகிரேட் பண்ணி ஒய்யோட ரேஞ்ச் வந்து 0 to x, எக்ஸோட ரேஞ்சு y to infinity வச்சு டபுள் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா அதில் வர்ற ஆன்சர் வந்து உங்களுக்கு 1 வரும். ஸோ அதனால் இது வந்து ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ கேட்குற கொஸ்டின் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு what is the probability that x is less than 2, y is greater than 1? இது ஒரு ஈவெண்ட். x is less than 2, y greater than 1ங்கிறது வந்து ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? ரெண்டாவது சப் கொஸ்டின், ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than 2 times y. ஈவெண்ட் வந்து x greater than 2 times y. இந்த ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? மூணாவது கொஸ்டின், probability of x minus y greater than or equal to 1. இது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், probability of x is less than 2, y greater than 1. இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது எப்படி? ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு போரல் செட்டுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா அந்த டபுள் இன்டகிரேஷன், ஏன்னா 2 வேரியபிள், டபுள் இன்டகிரேஷன், இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை எழுதணும். இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸ் வந்து லெஸ்ஸர் தென் 2, ஒய்யோட ரேஞ்ச் வந்து கிரேட்டர் தென் 1. இந்த கண்டிஷனோட இந்த டபுள் இன்டகிரேஷனை எவாலுவேட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வரும். இதை நான் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றேன். நீங்களே ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளே போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ரெண்டாவது ப்ராப்ளம், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 2 times y. இதுவும் அதே மாதிரி தான், டபுள் இன்டகிரேஷன், ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் dx dy. இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து x greater than 2 times y. இதை நான் இந்த ப்ராப்ளத்தை நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறேன். ஸோ இன்டகிரேஷன் 0 to infinity 0 to x divided by 2. இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து e power minus x, இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y, அப்புறம் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. அதாவது ஒய்யோட லிமிட் வந்து 0 to x by 2, எக்ஸோட லிமிட் வந்து 0 to infinity. இதுவும் நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர்லாம் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் 1/2. மூணாவது கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x minus y greater than or equal to 1. இதுக்கும் நீங்கள் இதே லாஜிக்கை யூஸ் பண்ணணும். என்னென்னா டபுள் இன்டகிரேஷன்
joint probability density function. இது வந்து x minus y greater than or equal to 1. இதுவும் அதே மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, அதாவது ஒய்யோட லிமிட் வந்து 0 to infinity, எக்ஸோட லிமிட் வந்து y plus 1லேருந்து இன்ஃபினிட்டி வரை, ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து e power minus x dx dy. எக்ஸோட லிமிட் வந்து y plus 1 to infinity, ஒய்யோட லிமிட் வந்து 0 to infinity. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x minus y greater than or equal to 1. இந்த எக்ஸாம்பிளோட 2 dimensional continuous type random variable or random vectorோட இதை முடிச்சிடும். தியரி கொடுத்துட்டேன், 2 dimensional கொடுத்துட்டேன், அதே கான்செப்டை n dimensionalக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துட்டேன், 2 எக்ஸாம்பிளும் போட்டுட்டேன். ஸோ இதோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ, நன்றி.